தமிழ் வீட்டுக்கு வராரு. வந்தோனே எல்லாருமே கேட்குறாங்க. கோதை, நடேஷன், சரஸ்வதி, வசு எல்லாரும் கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டீரியல் எல்லாமே கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கோதை கேட்குறாங்க. யார் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே பண்ணதே அர்ஜுன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவன் இந்த அளவுக்கு கெட்டவன் தெரியும், இப்படி இல்லாமல் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், பாதி மெட்டீரியல்ஸை அவனோட அந்த ஃபேக்ட்ரியில் இறக்கியிருக்கான். அதை போயிட்டு மேக்னா போய் செக் பண்ணவனே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். அப்படியா, ஐயோ இப்படி இல்லாமல் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கோவப்படுறாங்க. என்ன ஆச்சு கடைசியில் எடுத்துட்டிங்களா? எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்கிட்டோம், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், மேக்னா தான் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. போயிட்டு அமைச்சரை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கான எல்லா ஆக்ஷனுமே எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு வந்து நேரில் கேட்டு அவனை மிரட்டியிருக்கோம். எதுக்காக இந்த மெட்டீரியல்ஸை எடுத்த, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் மெட்டீரியல்ஸை கண்டுபிடிச்சி அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தொழிலாளர்கள் எல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரஸ்வதி. அவங்க எல்லாத்துக்கும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராகினி ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே, அவள் வந்து என்ன நம்மள தான் தப்பாக நினச்சிப்பா எல்லாத்துக்குமே. அர்ஜுனுக்கு எது நடந்தாலும் அதுக்கு காரணமே நாம தான் நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுவா. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கோதை பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நடேஷன் சொல்கிறாரு, நீ எதுக்குமா வருத்தப்படுற? அவன் தப்பு பண்ணியிருக்கான், அதனால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? அதுக்கு அவன் தப்பு பண்ணாமல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ராகினி வந்து ஃபீல் பண்ணால் நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அவன் நம்ம பொண்ணு தானே, நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. எனக்கும் அரெஸ்ட் பண்ணும்போது கஷ்டமாக தாம்மா இருந்துச்சு தமிழ் சொல்கிறாரு. இருந்தாலும் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க, வேண்டாம் நானும் சொன்னேன். ஆனால் மேக்னா கண்டிப்பாக தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. எல்லாமே நல்லதுக்கு தான்ப்பா, அதை பற்றி நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்கிறாரு. நடந்த எல்லா உண்மையும் ராகினிக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே வீட்டில் இருக்கவங்க அம்மா, அக்கா, மாமா எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ என் தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ராகினி அவங்களும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க.